தொடுத்திடுவேன் பாரு. நான் பவரான டீம், பிரேயர் பண்ணும் டீம், நான் பவரான டீம், பைபிள் வாசிக்கிற டீம், நான் பவரான டீம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் சந்தோஷமா? சரி, ஜெபம் பண்ணுவோமா? சரி, எல்லாம் ஜெபம் பண்ண என்ன செய்யணும்? முட்டி போடணும், கண்ணை மூடி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். சரியா? ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு முதல் 3 நாட்கள் நடைபெற இருக்கிறதான இந்த சிறு பிள்ளைகள் ப்ரோக்ராமுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. வரவேண்டிய பிள்ளைகளை 4 திசையிலிருந்தும் கர்த்தர் கொண்டு வாரும். இன்றைக்கும் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல பாடல்களை, கதைகளை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க போகிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம். டீச்சருக்காய் மற்றுமுள்ள ஆசிரியர்களுக்காய் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இதில் நின்று செயல்பட போகிற பெற்றோருக்காக, வாலண்டியர்ஸுக்காக ஆண்டவரை எல்லாரையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். ஆலயத்தின் உள்ளும் புறம்பும் தேவன் அசைவாடு. இந்த வருடத்தில் இந்த 3 நாட்கள் சிபிஎஸ்க்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாய் பிரயோஜனமாய் இருக்க செபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளோடு கர்த்தர் இந்த நாட்களில் கூட இருக்க செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அற்புத கரங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்னுடைய தலைப்பு பாவத்தை எதிர்க்க தைரியமாயிரு. எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லு. யாருக்கெல்லாம் புது பாட்டு வேணும்? பின்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் புது பாட்டே வேணாம் போல இருக்கு. பழைய பாட்டே பாடிக்கலாம். அப்போ பின்னாடி யாருக்கு புது பாட்டு வேணும்? புது பாட்டு வேணும்னா எல்லாரும் எனக்கு வேணும் அப்படி சொல்லுங்க. எனக்கு புது பாட்டு வேணும். பின்னாடி இருக்க அக்காங்களாம் சொன்னாதான் புது பாட்டு, இல்லைன்னா பழைய பாட்டு தான். சீக்கிரம் சவுண்டா சொல்லுங்க, எனக்கு புது பாட்டு வேணும். சூப்பர். போலாமா? நம்ம பாட்டு பாடலாமா? விட்டாச்சு தொடங்கியாச்சு சிபிஎஸ் தான். விட்டாச்சு லீவு விட்டாச்சு தொடங்கியாச்சு சிபிஎஸ் தான். 3 டேஸும் கொண்டாட்டம் தான், தவறாமல் வந்தால் கிடைக்கும் கிஃப்ட் தான். 3 டேஸும் கொண்டாட்டம் தான், தவறாமல் வந்தால் கிடைக்கும் கிஃப்ட் தான். டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம் 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 டம், டமுக்கு 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 டம்
கதை கேட்கலாமா? ரெடியா? சத்தம் பத்தலையே, கேட்கல. உங்களுக்கு கேட்டுச்சா? இன்னும் ஓகே. இப்போ வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தானியேலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? தானியேல் வந்து ஒரு தேவ மனுஷன், அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? தானியேல் வந்து இஸ்ரவேல் நாட்டிலேருந்து வந்தாங்க. அப்போ வந்து இஸ்ரவேல் நாட்டிலேருந்து சில வாலிபர்களை வந்து ராஜாக்கு வேலை செய்கிறதுக்காக, அவங்கள வந்து ஒரு அடிமைத்தனத்துக்காக வேலை செய்கிறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு வராங்க. வாலிபர்களை கூட்டிகிட்டு வர்றதுல அதுலேயும் தானியேலும் ஒருத்தர். ஓகேவா? அவங்க வந்து நல்லா புஷ்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானியேலுக்கும் அந்த வாலிபர்களுக்கும் ராஜாங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடையே கொடுக்குறாங்க. மதுபானம், அந்த மாமிசம், அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்தபோது தானியேல் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளை, நான் வந்து மதுபானம் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எங்களுக்கு வந்து எப்பயுமே எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு காய்கறி, பழம், பயிர் வகைகள் இது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ராஜாவுக்கு வந்து அவர் தனியாக தெரிகிறாரு. ஓகேவா? அவர் ஞானியாக இருக்கிறனால அவர் வந்து ராஜா வந்து இவங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒரு அதிகாரி வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி தானியேலை தேர்ந்தெடுங்க, தானியேல் நல்ல ஞானவனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தானியேலை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு நல்ல பழக்கமும் தானியேலுக்கு இருக்குது. தானியேல் என்ன பண்ணுவாங்கன்னா 3 வேளையும் தவறாமல் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? 3 வேளையும் ஏசப்பா கிட்ட முட்டி போட்டு முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தானியேல் வந்து ஜெபம் பண்ணுறனால அவங்க வந்து இப்போ ராஜா வந்து 3 பிரதானிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ராஜ்யத்துக்காக, எருசலேம் நகரத்துக்காக 3 பிரதானிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் தானியேலும் ஒருத்தர். ஓகேவா? தானியேல் வந்து இப்படி ராஜாவுக்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து விசேஷத்த ஆவிலாம் இருக்கிறனால மற்றவங்களுக்கெல்லாம் தானியேலை பார்த்து பொறாமையாக இருக்குது. என்ன இருக்குது? எப்படியாவது தானியேலை வந்து நம்ம கீழே தள்ளணும், தானியேலை வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், அவன் ஏதாவது தப்பு பண்ணுறானா அப்படின்ட்டு தானியேலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா? தானியேல்கிட்ட ஆனால் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைல்ல, அவர் கரெக்டாக ஒரு வேலையை செய்கிறாரு, 3 வேலையும் ஜெபம் பண்ணுறாரு, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதனால அவர் இந்த 3 வேலையும் ஜெபம் பண்ணுறாருல, தானியேல் என்ன பண்ணுவார்? 3 வேலையும் ஜெபம் பண்ணுவார்ல, அந்த ஜெபத்தை வச்சே அவரை வந்து நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போயிட்டு அவங்க தந்திரமாக பேசுகிறாங்க. ராஜாவே, இன்னும் 30 நாளைக்கு உங்களை தவிர யாருக்கிட்டேயும் வந்து ஜனங்கள் வந்து யாருடைய தேவர்களையும் வந்து அவங்க வணங்கக்கூடாது, எந்த ஒரு விண்ணப்பத்தையும் அவங்கக்கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட தந்திரமாக போய் பேசுகிறாங்க. பேசினோன்னே ராஜாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டருக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? தானியேலுக்கு இது தெரியும். இது தெரிஞ்சும் தானியேல் என்ன பண்ணுறாங்க, எப்பயும் போல் 3 வேளையும் அந்த மாதிரி அவங்க பால்கனியில் நின்று ப்ரேயர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ப்ரேயர் பண்ணோன்னே அவங்கெல்லாம் பார்த்துடுறாங்க. ஐயோ, நம்ம ஆர்டர் போட்டிருக்கோமே, அதை வந்து தெரியாமல் இவர் வந்து அது தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு தானியேலை வந்து சிங்க கபியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் போடலாம்? சிங்கம் பார்த்துருக்கீங்களா? சிங்கம் எப்படி இருக்கும்? எப்படி கத்தும் சிங்கம்? சிங்கத்துக்கிட்ட மனுஷங்களை போட்டால் என்ன பண்ணும்? தானியேல் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்களா? அதனால தானியேல் மேலே அவங்க விரோதமாக அவங்களுக்கு பண்ணி தானியேலை வந்து சிங்கக்கேபியில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜாவுக்கு வந்து அப்படி போட வந்து மனசே இல்லை. தானியேல் வந்து அப்படி எந்த தப்புமே பண்ணலையே, அவன் எப்பயும் போல் ஆராதிக்கிற தேவனை வந்து அவன் ஜெபம் பண்ணுறான். இருந்தாலும் அவங்க வந்து தந்திரமாக சொல்கிறாங்க. ராஜாவுக்கு வந்து கவலையாக இருக்குது, இன்னும் இப்படி நான் எனக்கு பிரியமாக இருக்கிற தானியேலை வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ராஜா வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கார். யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. உடனே தானியேலை என்ன பண்ணுறாங்க, சிங்கங்களில் இருக்கிற கெபியில் போட்டுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? சிங்கம் இருக்கிற கெபியில் எவ்வளோ சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிங்க கெபியில் வந்து தானியேலை போட்டுட்டாங்க. சிங்கம்லாம் தானியேலை கடிச்சிருக்குமா? கடிக்கல. தானியேலை வந்து கடிக்கல. ஏசப்பா என்ன பண்ணார், அவருடைய தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஓகேவா? தானியேலுக்கு வந்து ஒரு அடி கூட படலை, சின்ன சேதம் கூட ஆகாமல் ஆண்டவர் வந்து தானியேலை பாதுகாத்தார். ஓகேவா? அப்புறம் ராஜாவுக்கு வந்து ஐயோ தானியேலை சிங்கக்கபியில் போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தானியேலுக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, சாப்பிடல, எதுவுமே பண்ணலை, அப்படியே நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கார். மறுநாள் காலையில் வந்துட்டு தானியேலேன்னு கூப்பிட்றாரு. அதுக்கு தானியேல் என்ன சொன்னாங்க,
ராஜாவே வாழ்க அப்படின்னு சொன்னாங்க. நீ இருக்கிறியா, நலமாக இருக்கியான்னு கேட்குறாங்க. நான் இருக்கிறேன், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை சிங்கங்களின் கெபிக்கு வாய்களிலிருந்து என்னை தப்புவித்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? எப்படி தானியேல் வந்து ஆண்டவரை வந்து 3 வேளையும் ஜெபித்தனால ஆண்டவர் வந்து அவர் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை வந்து கட்டி போட்டார். ஓகேவா? நம்மளும் அது போல் வந்து 3 வேளையும் தவறாமல் ஜெபம் பண்ணணும். தானியேல் வந்து பயப்பட்டாரா? சிங்கங்களை கெவில போட போகிறாங்க, ஐயோ என்னை போட போகிறாங்கன்னு பயப்பட்டாரா? பயப்படல. எவ்வளோ தைரியமாக இருந்தார். நம்ம நாளோட தலைப்பு என்னது இன்னைக்கு? சவால்களை சந்திக்க தைரியமாக இரு. எப்படி தானியேல் வந்து சிங்கங்கவியில் போடும்போது பயப்படலையோ, தைரியமாக அந்த சவாலை மேற்கொண்டாரோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்லையும் நம்மளுக்கு எவ்வளவோ சவால்கள் இருக்குது. எவ்வளவோ இதுக்கு படிப்பில் நம்மளுக்கு நிறைய சவால்கள் இருக்கலாம். இது படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சவால்கள் நம்மளுக்கு வரலாம். ஆனால் நம்ம தைரியமாக தானியேலை போல் 3 வேளையும் ஜெபம் பண்ணணும். நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும், காலையில் ஏஞ்சோடனே ஜெபம் பண்ணணும். ஏசப்பா இந்த நாளை எனக்கு தந்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். மதியானம் ஆண்டவரே எனக்கு நல்ல உணவு கொடுத்துருக்கீங்க நன்றி, மீதியான நாளையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. நைட்டு ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்தீங்க, அதுக்காக நன்றி, என்னை போக்கிலையும் வரத்திலும் பாதுகாத்து கொண்டீங்க, எங்கள் அப்பா அம்மாவை பாதுகாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் நம்ம தவறாமல் தானியேலை போல நம்ம ஜெபிக்கணும். ஓகேவா? எத்தனை வேளை ஜெபிக்கணும்? ஓகே. இப்போ நம்ம வசனம் பார்க்கலாமா? வசனம் படிக்கலாமா? வசனம் படிக்கலாமா? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சரி, கேம் விளையாடலாமா? நாங்கள் ஃபஸ்ட்டு கேம் என்னன்னு சொல்லிடுறோம். இது கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ் தான். 6 கேர்ள்ஸு 6 பாய்ஸ். 2 3. இல்லை 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 இல்லை, ரெண்டாவது அக்கா திருப்பி பின்னாடி போ சந்தோஷ், பின்னாடி போ. பாய்ஸ் கிட்ட ஒரு கப் இருக்கு, விழுந்துச்சு. கடைசி கப் இருக்கு. 6 கப் இல்ல மொத்தம். பாய்ஸா கேர்ள்ஸா? பாய்ஸ். இப்போ ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? டேபிள்ல டச் பண்ணாம தள்ளி நில்லுங்க. இங்கே நடுவில் வைங்க. சரியா? கப்பு இங்கே வைங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஸ்ட்ரைட்டா விழுந்துச்சு. பாய்ஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பேப்பர் வச்சு மெதுவாக சென்டரில். ஓகே. டேபிள் தள்ளி. கேர்ள்ஸ் தான்ப்பா இவ்வளோ நேரம் நிற்கிது. பாய்ஸ் அண்ணாங்க வச்சது கூட அதை விழுந்துருச்சு. அப்போ கேர்ள்ஸுக்கே 2 பாயிண்ட் கொடுத்துடலாம். பாய்ஸ் எடுத்துக்கலாமா? வேணாம். பாய்ஸ் 1 பாயிண்ட், கேர்ள்ஸ் 1 பாயிண்ட். ஓகேவா? தனக்கு
சவாலை நீ சமாளி, பயந்தா நீ ஏமாளி. சவாலை நீ சமாளி, பயந்தா நீ ஏமாளி. படிப்புல சவாலு, வாழ்க்கையில சவாலு, சவாலை கண்டு பயந்து விடாத, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத. சவாலை கண்டு பயந்து விடாத, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத. டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தார் 3 வேளையோ. சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தார் 3 வேளையோ. சிங்கங்களில் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேல் கிடைக்கல. சிங்கங்களில் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேல் கிடைக்கல. யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது. யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது. டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா. சரி, நம்ம இன்னைக்கு மேஜிக் பார்க்கலாம். நேத்து நம்ம என்ன கதை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? என்ன கதை பார்த்தோம்? யோசேப்பு கதையில நம்ம எதை முக்கியமா பார்த்தோம்? யோசேப்பு என்ன பண்ணாங்க, என்ன பண்ணல? பாவம் பண்ணல. பாவத்துக்கு என்ன சொன்னாங்க? நோ நோ சொன்னாங்க. சரியா? இப்போ சரி, இப்போ சரி, இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுது? இந்த அக்கா கையில் என்ன வச்சிருக்காங்க? தண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கா? இந்த தண்ணி பார்க்க எப்படி இருக்கு? கிளியரா இருக்கு. என்னவா இருக்கு? ஒயிட் கலர்ல இருக்கு. காட்டுங்க, தூக்கி காட்டுங்க, தூக்கி காட்டுங்க. இதோ அந்த அக்கா தூக்கி காட்டுறாங்க, தெரியுதா? ஆமா மாட்டோம். தண்ணி எல்லாம் என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலர்ல இருக்கு. நம்மளும் பிறந்தப்ப எப்படி இருந்தோம்னா பாவம் செய்யாம, கேக்குதா வாய்ஸ்? கேக்குதா? நம்மளும் என்ன பண்ணோம்னா பிறந்தப்போ பாவம் செய்யாம என்ன பண்ணோம்னா ஒயிட்டா இருந்தோம். எந்த தப்பும் செய்யாம, எந்த கலரும் நம்மளோட உடம்புல எந்த பாவமும் சேராம என்ன பண்ணோம் நம்ம ஒயிட்டா இருந்தோம். ஆனா நம்ம இன்னும் இப்போயுமே பாவம் செய்யாம தான் இருக்கோமா? என்னென்ன பாவம்லாம் செய்யறோம்? நம்ம பொய் சொல்றோம். நம்ம லைஃப்ல என்ன பண்றோம்? நம்ம பொய் சொல்றோம். அப்புறம் வேற என்ன பாவம்லாம் செய்யறோம்? திருடுறோம். அப்போ நம்மளுக்கு ஒயிட்டா இருந்த நம்மளோட லைஃப் என்ன மாதிரி ஆகுது? கலர் ஆகுதா? இன்னும் அந்த கிளாஸ்ல இன்னும் ஒயிட் கலர் தெரியுதா இல்ல வேற எதனா கலர் தெரியுதா? இன்னும் ஒயிட் கலர்ல தெரியுதா? ஏய், அது வயலட் இல்லடா, அது இண்டிகோடா. அது ப்ளூ கலர்ல தெரியும். சரியா? அப்புறம் வேற என்ன பாவம்லாம் செய்யறோம் நம்ம? அம்மா அப்பா பேச்ச கேட்காது. அம்மா பேச்ச கேட்காம இருக்கிறது. ஹோம்வொர்க் செய்ய சொன்னா ஹோம்வொர்க் செய்யாம இருக்கோம் நம்ம. வேற என்ன மாதிரி பாவம்லாம் செய்யறோம்? ஃப்ரீ ஃபயர் ஆடுறது, செல்லு பாக்குறது. கரெக்டா? யார் செல்லு பாக்குறா? அப்ப டெய்லி செல்லு பார்த்துட்டா இருக்கீங்களா? அம்மா கை காட்டுறாங்க. பிரைசியா செல்லு பாக்குறது. அப்புறம் சரி, அப்ப யாரெல்லாம் பைபிள் படிக்கிறீங்க? இப்போ யாரும் பைபிள் படிக்கிறது இல்லையா? அதை பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கை பிறந்தப்போ எப்படி இருந்தது? வெள்ளை கலர்ல நம்ம வாழ்க்கை இருந்தது. ஆனா நம்ம டெய்லி செய்யற பாவத்தினால டெய்லி செய்யற பாவத்தினால என்ன ஆகுது? நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஆகுது. நம்ம பாவம் செஞ்சுட்டே இருந்தா ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்களா? ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்களா? ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னா நம்மளால பரலோகத்துக்கு போக முடியுமா முடியாதா? போக முடியுமா முடியாதா? அப்போ நம்ம பாவத்தை என்ன பண்ண நம்மளால பரலோகத்துக்கு போக முடியும்னா ஏசப்பா கிட்ட என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். என்ன பண்ணணும்? பாய்ஸ் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட அறிக்கை செய்யணும். இப்போ அறிக்கை செஞ்சா நம்ம வாழ்க்கை மறுபடியும் பழைய போல மாறிடுமா? எப்படி மாறிடும்? இதுதான் ப்ளூ கலர்ல மாறிடுச்சே. அப்ப எப்படி திருப்பி ஒயிட் கலர்ல மாறும்? அப்போ நம்ம மறுபடியும் பிறந்து வந்தால் தானே ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா
ஏசப்பா நம்மளுக்காக என்ன பண்ணாங்க? கல்வாரியில் ரத்த சிந்தினாங்க. என்ன பண்ணாங்க? கல்வாரியில் என்ன பண்ணாங்க? ரத்த சிந்தினாங்க. சரியா? எப்படி ஏசப்பா நம்ம வந்து செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்காகவும், நம்ம கண்களால் செய்கிற பாவத்துக்காகவும், நம்ம சிந்தைங்களால் செய்கிற பாவத்துக்காக ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்காக என்ன பண்ணாங்க? சிலுவையில் ரத்தம் சிந்தினாங்க. நம்ம வந்து ஏசப்பா கிட்ட வந்து என்ன பண்ணா? பாவ அறிக்கை செய்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, கலர் மாறுச்சா? எப்படி தெரியுது? ஒயிட் கலரில் மறுபடியும் மாறிடுச்சா? அப்போது நம்ம பாவம் செய்கிறப்போ ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நம்ம வந்து பாவம்னு தெரிஞ்சு பண்ணியிருப்போம், தெரியாமே பண்ணியிருப்போம். திருடுறது பாவம் தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனால் தெரிஞ்சு பண்ணுறோம் தானே. மம்மிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவமா பாவம் இல்லையா? ஆனால் தெரிஞ்சு பண்ணுறோமா இல்லையா? பண்ணுறோம். ஆனால் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமையோ பாவம் செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையை நீங்கள் இதை போல் புதுப்பிச்சு மாற்றுங்கன்னு நம்ம சொன்னோன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்க? மாற்றுவாங்க. சரி, இப்போ ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? ஜபம் பண்ணணும், அப்புறம் பைபிள் படிக்கணும், அப்புறம் கீழ்ப்படியணும். பார்த்தீங்களா? ஆல்வின் வந்து இன்னைக்கு மம்மி சொல்கிறது எல்லாமே கரெக்டாக கீழ்ப்படிவோம். போகிறப்போ வந்து என்ன பண்ணலாம்? நாளைக்கு மம்மி கிட்ட கேட்கலாம். சரியா? இதோ மம்மி இங்கேயே இருக்காங்க சாட்சிக்கு. பாருங்க, ஆல்வின் கரெக்டாக என்ன பண்ணுவான்? கீழ்ப்படிவான். அப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணணும்? அம்மா சொல்கிற பேச்சை கேட்கணும். படிக்க சொன்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். கேம் விளையாடிட்டே இருக்கக்கூடாது. கேம் விளையாட்டு என்ன பண்ணுவோம்? மம்மி போ மம்மி, பாருங்க கேம் இருக்குது, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி. நான் வந்து ஒரு வாட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? அவன் அவுட் ஆகி செத்து போயிடுவான், எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு பண்ணுவோம், மம்மியை திட்டுவோம். அந்த மாதிரி செஞ்சால் ஏசப்பா பண்ண மாட்டாங்க, நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நம்ம பாவங்களை என்ன பண்ண மாட்டாங்க? மன்னிக்க மாட்டாங்க. சரியா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே ஏசப்பா கிட்ட அறிக்கை இடலாமா? முட்டி போடுறீங்களா? கண்ணை மூடுங்க. நம்ம நேற்று வந்து யோசேப்பை பற்றி பார்த்தோமா? அவர் பாவத்துக்கு நோ சொன்னதால என்ன பண்ணாங்க? ஏசப்பா அவரை பார்வோன்ல என்ன பண்ணாங்க? எகிப்தில் அதிகாரியாக வச்சுருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க? அதிகாரியாக வச்சுருந்தாங்க. ஏசப்பா வந்து சரி அமைதியா முட்டி போடுங்க. நம்ம குறிச்சும் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய திட்டங்களை வச்சுருக்காங்க. நம்மளையும் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா பெரிய ஆளாக மாற்றுவாங்க. கண்ணை மூடுங்க. அக்கா சொல்கிற திருப்பி சொல்கிறீங்களா? ஏசப்பா இன்னைக்கு நாங்கள் இந்த சிபிஎஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்கள் கேட்டது போல எங்கள் பாவங்களை எல்லாம் உங்ககிட்ட அறிக்கை செய்கிறோம். ஏசப்பா நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்கோம், அதெல்லாமே எங்களுக்கு மன்னிச்சிருங்க. நாங்கள் இனி பாவம் செய்யாதபடிக்கு எங்களுக்கு ஞானம், அறிவு, புத்தி எல்லாமே தாங்க ஏசப்பா. நாங்கள் யோசேப்பை போல பாவத்தை எதிர்த்து இருக்க எங்களுக்கு தைரியத்தை தாங்க ஏசப்பா. எங்கள் கூடவே இருங்க. எங்களுக்காக ரத்த சிந்துனீங்க, அந்த ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. எங்கள் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமீன். இப்போ எல்லாரோட லைஃப்லையும் பாவம் போயிடுச்சா? நம்ம அந்த கிளாஸில் இந்த மாதிரி திருப்பி ஒயிட் கலரில் மாறிட்டோமா? மறுபடியும் ஈவினிங் போயிட்டு பாவம் செஞ்சிடலாம்ல? பண்ணிடலாமா? மறுபடியும் ஏசப்பா கிட்ட தப்பு செஞ்சுட்டே இந்த கலர் மாறிடுமா? மாறாது. ஏசப்பா நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் மட்டும்தான். கீர்த்தி ஒரு வாட்டி கேட்டால் மட்டும்தானே பண்ணுவாங்க, மன்னிப்பாங்க. திருப்பி நம்பக்கூடாது, நம்ம பாவம் செய்யக்கூடாது. பாவத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்? பாவத்துக்கு நோ. டனக்கிட்ட நான்
சவாலு வாழ்க்கையில சவாலு சவாலை கண்டு பயந்து விடாத உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத சவாலை கண்டு பயந்து விடாத உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத டனக்கிடனா டனக்கிடனா டனடனா டனக்கிடனா 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 டனடனா டனக்கிடனா 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 டனடனா டனக்கிடனா 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 டனடனா டனக்கிடனா சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும் சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும் சிங்கங்களில் தானியேல் பயப்படல சிங்கங்களும் தானியேல கடிக்கல சிங்கங்களில் தானியேல் பயப்படல சிங்கங்களும் தானியேல கடிக்கல யாரும் கேட்கிறாத அதிசயம் நடந்தது யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது யாரும் கேட்கிறாத அதிசயம் நடந்தது யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது டனக்கிடனா டனக்கிடனா டனடனா டனக்கிடனா 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 டனடனா டனக்கிடனா இயேசுவோட டீமு ஆட போற கேமு பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவர பார்த்து ஓடுற எதிராளி பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவர பார்த்து ஓடுற எதிராளி கபடி ஆட்டம் போல என்ன கவுக்க வரா பாரு கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் தோறுத்திடுவேன் பாரு கபடி ஆட்டம் போல என்ன கவுக்க வரா பாரு கிரிக்கெட் ஆட்டம் ஆடி நான் தோறுத்திடுவேன் பாரு நான் பவரான டீமு பிரேயர் பண்ணும் டீமு நான் பவரான டீமு பைபிள் வாசிக்கிற டீமு நான் பவரான டீமு பிரேயர் பண்ணும் டீமு நான் பவரான டீம் பைபிள் வாசிக்கிற டீமு பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவர பார்த்து ஓடுற எதிராளி பயந்து பயந்து ஓடுற எதிராளி பவர பார்த்து ஓடுற எதிராளி ஜாக் எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க? சொல்லு ஜாக், இன்னும் கிளாஸ்க்கு போகாம ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? நான் கிளாஸுக்கு வரல, நீ போ. ஏன் கிளாஸ்க்கு வரலன்னு சொல்ற? நான் வரல, நீ போ. வாடா, அப்புறம் மிஸ் திட்ட போறாங்க. நான் என் ஜாமெட்ரி பாக்ஸை தொலைச்சிட்டேன். ஐயோ, ஜாமெட்ரி பாக்ஸ் தொலைச்சிட்டியா? எங்க தொலைச்ச? தெரியல, நான் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சிருந்தேன்ல, பழைய ஜாமெட்ரி பாக்ஸ். ஆமா, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்ல. ஆமால, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஐயோ, அழாத அழாத, நான் ஃபெயில் ஆயிடுவேன். ஐயோ, இப்ப ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லாம எப்படி மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறது? சரி, நீ அம்மா கிட்ட கேட்டு பாரு, வாங்கி தர சொல்லி புதுசா. ஐயோ, அம்மா கிட்ட தானே கேட்க சொன்னோம், மறுபடியும் ஏன் அழுவுறா? ஏன்டா மறுபடியும் அழுவுற? ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும். ஐயோ, இப்ப ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லாம எப்படி மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறது? சரி 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 சரி, அழாத அழாத. நான் நாளைக்கு ஃபெயில் ஆயிடுவேன். சரி, நான் போய் கடைக்காரட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். சரி சரி. தாத்தா தாத்தா, சொல்லுப்பா தம்பி. ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் எவ்வளவு தாத்தா? ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் 200 ரூபாய் தம்பி. 200 ரூபாவா? என்கிட்ட 20 ரூபா தான் இருக்கு. ஐயோ, 200 ரூபாய் தான் தம்பி, 20 ரூபாய்க்கு தர முடியாதே. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா சரிப்பா. டேய் ஜாக், டியூஷன் முடிஞ்சு போறப்போ ஏன்டா அழுதுட்டே இருக்க? நான் தான் சொன்னேன்ல, ஜாமெட்ரி பாக்ஸ் தொலைச்சிட்டேன்னு. ஆமா, அம்மா கிட்ட கேட்டு பாத்தியா நீ? நான் கடையில ஃபர்ஸ்ட் போய் கேட்டேனா, 250 ரூபாவா? 250 ரூபாவா? ஆமா. அப்புறம் நான் போய் எங்க அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா எனக்கு காசு கொடு, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும்னு சொன்னேனா, அவங்கள என்னால் இப்போ வாங்க முடியாது, என்கிட்ட காசு இல்லை, ரொம்ப
ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன்ல அதுக்கெல்லாம் காசு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நான் நாளைக்கு ஃபெயிலு தான். ஐயோ சரி சரி கவலைப்படாத. எங்க சர்ச்சில் 3 நாள் சிபிஎஸ் நடந்தது தெரியுமா? அதுல சிபிஎஸ்னா சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல். அங்க பாட்டு கதை எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதுல 3ஆவது நாள் என்ன சொன்னாங்க தெரியுமா? தேவைகளை சந்திக்க தைரியமா இருன்னு சொன்னாங்க. சந்திப்பார் தைரியமா இருன்னு சொன்னாங்க தெரியுமா? தேவைகளை சந்திப்பார் தைரியமா இருக்குன்னா யாரு சொன்னாங்க? இது வந்து எங்க பிபிஎஸ்ல சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஏசப்பா கிட்ட ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி தேவைலாம் இருக்குன்னு கேட்டா ஏசப்பா நம்மளுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா தருவாங்க. நானும் அதே போல ஜெபிச்சேன் தெரியுமா? ஏசப்பா எனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ், சைக்கிள், பேக் எல்லாம் கொடுத்தாங்க. நீயும் இப்ப ஜெபம் பண்றியா? ஏசப்பா உனக்கும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நாளைக்கு எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு எக்ஸாமுக்கு இப்ப எப்படி கொடுப்பாரு? கேட்டவனே கொடுப்பாரா? ஆமா, கேட்ட உடனே ஏசப்பா உனக்கு கொடுப்பாங்க. அப்படிதானே பேக், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் உனக்கு வந்துச்சா? ஆமா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பேக், சைக்கிள் எல்லாமே கொடுப்பாங்க. எனக்கு ஜோம் பண்ண தெரியாது. நான் சொல்றேன், நீ திருப்பி நீயும் சொல்றியா கூட? சரி சரி, கண்ணை மூடு ஜாக். கண்ணை மூட முடியாது, நீ ஜோம் பண்ணு. ஏசப்பா ஏசப்பா எனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தேவை இருக்கு ஏசப்பா நாளைக்கு எக்ஸாம்க்கு. எனக்கு சரி அழாத ஜெபம் பண்ணு, ஏசப்பா கொடுப்பாங்க. எனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும் ஏசப்பா. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, இல்லனா ஃபெயில் ஆயிடுவேன். ஆமா ஏசப்பா, அதுக்கு எனக்கு தேவைகளை சந்திங்க ஏசப்பா. என் தேவைகளை சந்திக்க ஏசப்பா. நீங்க தான் வந்து தேவைகளை சந்திப்பேன்னு சொல்லி இருக்கீங்கல்ல. நீங்க தான் தேவைகளை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அது போல ஜாக்குக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு ஏசப்பா. நீங்க அவனுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க உதவி செய்யுங்க. சரி ஜாக், நம்ம இப்ப ஜெபம் பண்ணிட்டோம். ஏசப்பா வந்து நாளைக்கு நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. மறுநாள் காலையில் ஐயோ இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றது தெரியலையே. தம்பி, நேத்து நீ கடைக்கு வந்தி அந்த பையன் தானே? ஆமா தாத்தா. தாத்தா உங்க வாய்ஸ் என்ன கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. தம்பி, நேத்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கேட்டியா, வாங்கிட்டியா தம்பி? இல்ல தாத்தா, நீங்க தான் பெரிய அதிகமான விலையில விக்கிறீங்க. 250 ரூபாய் சொன்னீங்க. சரி, நேத்துல இருந்து அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் யாருமே வாங்கல தம்பி, வேஸ்டா தான் இருக்கு. வாங்கிக்கிறியா? வேஸ்டா இருக்கா? சரிங்க தாத்தா, ஆனா என்கிட்ட காசு இல்லையே. பரவாயில்ல தம்பி, நான் ஃப்ரீயாவே தரேன் தம்பி. ஃப்ரீயாவா? ஆமா. ஆனா நேத்து நான் எனக்கு 250 ரூபாய் கேட்டீங்களே. இன்னைக்கு புது ஸ்டாக் வந்துச்சு, இந்த பழைய ஸ்டாக் எல்லாம் வித்துலாம்னு யோசிக்கிறேன், அதனால தான் தம்பி குடுக்கறேன்னு சொல்றேன். சரிங்க தாத்தா, பரவாயில்லையே. நம்ம நேத்து ஜூலி சொன்ன மாதிரி ஜோம் பண்ணோம், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்துச்சு. தேங்க்ஸ் தாத்தா, நான் வந்து கடையில் வாங்கிக்கிறேன். நல்ல ஜூலி சொன்ன மாதிரி தேவைகளை சந்திப்பாருன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு மாதிரி ஜோம் பண்ணோம். இன்னைக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்துச்சு. ஏசப்பாவுக்கு நன்றி. ஓ ஜாலி ஜாலி ஜாலி. தேவைகளை சந்திப்பார் தைரியமா இரு. சூப்பர், எல்லாம் கை தட்டுங்க. சரி, புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? அந்த அண்ணன் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸை தொலைச்சிட்டாரு. எக்ஸாமுக்கு அவரால் என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணாரு. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அவருக்கு என்ன வந்துச்சு, ஃப்ரீயாகவே தந்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏசப்பா தருவாங்க. தருவாங்களா தரமாட்டாங்களா?
சரி எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். சரி இப்போ எல்லாரும் வந்து டான்ஸ் ஆட போறாங்க. ஹலோ படிப்புல சவாலு, வாழ்க்கையில சவாலு, சவாலை கண்டு பயந்து விடாத, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத. சவாலை கண்டு பயந்து விடாத, உனக்கு ஜெயம் தரும் இயேசுவை விடாத. டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா டனா டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா. சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும். சவாலை சந்தித்த தானியேல் ஜெபித்தான் 3 வேளையும். சிங்கக்கு வீழ் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேல் கடிக்கல. சிங்கக்கு வீழ் தானியேல் பயப்படல, சிங்கங்களும் தானியேல் கடிக்கல. யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது, யாரும் கேட்டிராத அதிசயம் நடந்தது, யாரும் பார்த்திராத அதிசயம் நடந்தது. டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா டனக்கு டனா டனக்கு டனா 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 டனக்கு டனா.